அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் பார்க்கலாங்க. நம்ம வீட்டு மாடி போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நானும் மழை நின்னதுலேருந்து போயிட்டு மாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் முடியவே இல்லை. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு காலைல எழுந்திருக்குள்ளேயே நான் அதை முடிவு பண்ணி வச்சிட்டேங்க. ஏதோ டைம் இருக்கிற வரைக்கும் அதை கொஞ்சம் போயிட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலைல எழுந்ததே லேட்டு. நம்ம இன்றைக்கி லேட்டாக எழுந்ததால் எல்லா வேலையுமே டிலே ஆகிடுச்சிங்க. காலைல டிஃபன் சாப்பிட்றது, மதியம் சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன செய்யுது, டெய்லி நம்மளால் எதையுமே கரெக்ட் டைமுக்கு பண்ண முடியாது. மாடியில் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டிலாம் மாற்ற வேண்டியதும் இருக்குது. அந்த மண்ணெலாம் எல்லாமே தேவையில்லாத தொட்டி உடஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். ஆனால் மண் அதுக்கப்புறம் தேவைப்படுன்றதால அந்த உடஞ்ச தொட்டிலே மறுபடியும் வாரி எல்லா மண்ணுமே வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தான மண்ணெலாம் வாங்கி அந்த உரம் மண் எல்லாமே வாங்கி கலந்து செடி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா தொட்டிலையுமே அந்த மண் மழை பெஞ்சது அப்படியே உள்ளே அழுந்தின மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சிங்க. அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு தீனி வச்சு தண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த வேலையை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதை மட்டும் இது பண்ணி விட்டுட்டு செடி அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் கொட்டி வேறு புது தொட்டி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மண்ணை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அந்த உரமும் வச்சிட்டேங்க. இந்த செடியெலாம் மாடி தோட்டத்தில் இது ஒரு செடியா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நமக்கு என்ன செடி வருதோ, நிறைய செடியை நான் வாங்கி வச்சு வளர்த்து பார்த்துட்டேன். ஆனால் 1 2 வரவே மாட்டுதுங்க. வர செடியை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற செடியை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நம்ம 1 2 அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதை வளர்த்து வந்தாக்க அது நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது 1 2 செடியாவது வச்சு வளர்க்குறது நம்ம நல்ல பழக்கங்க. பசங்களுக்குமே நம்ம அதை சொல்லி கொடுக்குறது ரொம்பவே அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். சும்மா ஒரு சின்னதாக துளசி, அந்த மாதிரி கற்பூரவள்ளி, ஒரு சின்ன ரோஸ் செடி, ஒரு செம்பருத்தி செடி இதெல்லாம் நம்ம இதுக்கு கரெக்டாக வளர்க்குறதுக்கு வரும். அதுக்கெலாம் நம்ம தனியாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையுமே என்னால் எடுக்கவே முடியல அந்த மழையில். அதையுமே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லாமே அந்த வெள்ளைப்பூச்சி செடியெலாம் ஒரு மாதிரி வீணாகிடுச்சிங்க. அதை எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் தக்காளி செடியுமே இருக்குது. அந்த தக்காளி செடியில் ஒரு 2 3 காய் தான் வந்திருக்கு. ரொம்பலாம் காயெலாம் வைக்கல. ஆனால் இந்த மணத்தக்காளி கீரை பாருங்கள், அவ்வளோ காய் வச்சுருக்கு. கீரையுமே அப்படியே பழுத்த மாதிரி இருந்தது. சரி, அதனால் பறிக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். எல்லாமே டக்குன்னு பூ நிறையா வச்சு காய் வச்சிடுச்சு. அதனால் அந்த கீரையை என்னால் எடுக்கவே முடியல. இப்போ இதில் கொத்து கொத்தாக அவ்வளோ காய் இருக்குதுங்க. ஆனால் இந்த விதையெல்லாம் உழுந்து நல்லாவே நிறையாவே கீரை வளரும். இந்த பழம் எனக்கு ரொம்பவே, நம்மளாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப நான்லாம் பறித்து நிறையாவே சாப்பிட்ருக்குங்க. அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் இருக்கும். அது உடம்புக்குமே அதில் ஏதோ ஒரு சத்து இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பறித்து கொடுத்தா பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் காலைல லேட்டாக எழுந்திரிச்சி என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியலைங்க. நான் நைட்டுமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணியே வைக்கல, என்ன செய்யலாம் அப்படின்றத. மீன் இருந்தது, அந்த மீன் மட்டும் குழம்பு வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு விடலாம், அந்த கவலை மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் லேட்டாக இருந்ததால் என்னால் அந்த மீன் குழம்பு வைக்கிற அளவு கூட டைம் இருக்குமான்னு தெரியல. நிறைய வீடியோவில் இந்த சாம்பிராணி செய்கிறாங்க இல்லையா, அந்த சாமிக்கு வச்ச பூவெலாம் எடுத்து காய வச்சு அதை சாம்பிராணி செய்கிறது, அந்தமாரி செய்யலாம். நானும் ஒவ்வொரு தடவையுமே அந்த பூவை எடுத்து வைக்கிறது. ஆனால் நிறைய சேர்த்து வச்சு அதை செய்யாமல் அப்படியே விட்டுட்டேங்க. இந்த தடவை நல்லா காய வச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு காய வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் மார்கழி மாதம் வந்தாக்கா கோலமாவு வாங்கி கலந்து வச்சுக்குவேன். கோலமாவும் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு 2 மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சோம்னா நல்லா கோலம் நம்ம போடுறதுக்கும் அழகாக அந்த கூடு அழகாக வரும். அதேமாதிரி நல்லா வெள்ளையாகவும் இருக்குங்க வாசலில் பார்த்தா. இந்த வருஷம் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணவே இல்லை. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவே இருந்தது. அதனால் என்னால் அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. அதே சமயம் மழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்ததா, வெயிலே இல்லை. அந்த அரிசி நல்லா காய வச்சு மாவு காயிற அளவுக்குலாம் நல்லா வெயில் இல்லவே இல்லை. அதனால் இருந்த மாவை வச்சு கோலம் போட்டு இந்த வருஷம் ஓட்டியாச்சுங்க.
கோலம் மாவுமே கலர் கோலமே நான் வந்து ஒரு 2-3 நாள் சென்று தான் திருவண்ணாமலை போயிட்டு வரப்போ தான் கலர் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நடுவில் 2-3 நாள் வந்து நான் வெறும் வெள்ளை மாவு கோலம் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கலர் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கோலம் போட்டோம். அதையுமே எல்லா நாளுமே போட முடியலைங்க. அதில் ஒரு 2-3 நாள் மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 2 நாள் உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் இந்த வருஷம் மார்கழி மாதம் ஒன்றும் ஒரு அந்த அளவுக்கு கோலம் போட்ட ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை. அதுக்கப்புறம் மிளகா செலவும் அரைக்கணும். பச்சரிசியுமே காய வச்சுருந்தேன் கோலம் மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதையுமே இன்றைக்கி கண்டிப்பாக அரைச்சின்னு வந்துடணும் அப்படின்ட்டு மிளகாத்தூளுமே வீட்டில் ஆயிடுச்சிங்க. கீரைன்றதால கீரைக்கு வந்து அப்பளம் சாப்பிட்றது தொட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பளம் இல்லை, அதனால் வத்தல் ஸ்டார் வத்தல் இருந்தது, அதை வறுத்து வச்சுக்கிட்டேன். லேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வேலையை அப்படியே கொஞ்சம் நான் முடிவு பண்ணி வச்சுருந்த வேலையை கொஞ்சம் முடிச்சாச்சு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி சூப்பராக இன்றைக்கி லேட்டாக இருந்தாலும் எல்லா வேலையுமே ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு வந்து திருப்தியாக செஞ்ச மாதிரி தான் ஒரு தோணுச்சிங்க. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.